ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு புத்தகத்தில் 9வது அதிகாரத்தை வாசித்தோம். வாசித்த அந்த வேத பகுதியில 5 அற்புதங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நேரத்தில் 5 அற்புதங்களை கர்த்தர் இந்த வேத பகுதியில செய்திருக்கிறதை நாம் வாசித்தோம். சென்ற வாரத்தில் மத்தேயு 8 நாம் வாசித்து அதுல 5 அற்புதங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த 5 அற்புதங்களை நாம் வாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படி என்கிறதை நாம் அதிலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவை அந்த அற்புதங்கள் 5 அற்புதங்களும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக ஆக்குகிற இரட்சகராக அந்த அற்புதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே சமயத்துல கர்த்தராகிய இயேசுவை ராஜாவாக அந்த அற்புதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக அவரை நம்மை போல ஒரு மனுஷ குமாரனாக அந்த அற்புதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக அவர் தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மகா தேவனாக அவர் இருக்கிறார் என்கிறதை நாம் பார்த்தோம். அதே சமயத்துல மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து மனுஷனாக சிலுவையில் அவர் மரித்து பாதாளத்தில் இறங்கி சாத்தானை ஜெயித்து அவர் மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் கடவுள் அவரை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிக்கை செய்தார்கள். ரூபிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் பகிரங்கமாக அவர் அறிவிக்கப்பட்டார். அப்ப இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்கிறது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப அஸ்திபாரமான ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்துடைய இரட்சகராய் இருக்கிறார், என்னுடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் எனக்கு ஒப்பானவராய் என்னிலே ஒருவராய் அவர் வந்தார் மனுஷகுமாரனாக. அதே சமயத்துல நான் ஆராதிக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு மகா தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்லாம பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் அவர் ஜெயித்தவராக மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து சாத்தானுடைய கிரியைகளை அவர் ஜெயித்தபடியினால அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்கிறதை நாம் சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். அந்த தேவனுடைய குமாரன் மேலதான் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இன்றைக்கு நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனுடைய குமாரனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே அவர் என்னையும் பார்க்கிறார். அவர் எடுத்த வெற்றியை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய கீழ்ப்படிதலை என்னுடைய கீழ்ப்படிதலாக அவர் பாவிக்கிறார். அவருடைய நீதியை என்னுடைய நீதியாக கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால் தான் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நான் அழைக்கப்படுகிறேன். கர்த்தர் என்னை பார்க்கும் பொழுது பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார், மரணத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக பார்க்கிறார், பாதாளத்தை சாத்தானுடைய கிரியைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார், சூழ்நிலைகளை போராட்டங்களை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆகையினால்தான் அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு அஸ்திபாரமான ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம். இப்ப இந்த 9வது அதிகாரத்துல மத்தேயு 9வது அதிகாரத்துல 5 அற்புதங்களை நாம் வாசித்தோம். திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இரத்த போக்கு உள்ள ஒரு ஸ்திரீயை அவர் சுகமாக்குகிறார். யவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய குமாரத்தி படு வேதனைப்பட்டு அவள் மரிக்கிற தருவாயில மரித்தும் போய் விடுகிறாள். கர்த்தர் அவளை உயிர்த்தெழ செய்கிறார். அதே சமயத்துல 2 குருடர்கள், கண் தெரியாத குருடர்கள் அவரை தேடி வருகிறார்கள். இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இயேசு அவர்களை கண்களை திறந்தருளுகிறார், அற்புதம் செய்கிறார். அதே சமயத்தில் பிசாசு பிடித்து ஊமையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிசாசை துரத்தி அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். 5 அற்புதங்கள். இந்த 5 அற்புதங்களை நாம் பார்த்து இதுல இன்றைக்கு கர்த்தர் எனக்குள்ளாக விசுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார். இயேசுவை நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுதே எனக்குள்ளாக தேவன் தம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு, அந்த விசுவாசத்தை நான் செயல்படுத்த முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வருகிறதையும்
அந்த போராட்டங்களை இந்த சம்பவங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆட்கள் எப்படி அதை மேற்கொண்டார்கள், மேற்கொண்டு எப்படி தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்கிறதை சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய விசுவாசத்தை அவர் துவக்குகிறார். எபிரேயர் புத்தகத்துல 12வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக விசுவாசத்தை அவர் துவக்குகிறார். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப நான் தேவன் மேல ஒரு விசுவாசம் இல்லாம, தேவன் மேல என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தாம தேவனுக்கு நான் பிரியமா இருக்க முடியாது. இப்ப தேவனிடத்திலிருந்து நான் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது எது? என்னுடைய விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை அவர் கட்டவிழ்த்து விடுகிறார், அற்புதத்தை செய்கிறார், அடையாளங்களை அவர் செய்கிறார். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் ஆகும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப பாருங்க, தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் அந்த விசுவாசம் தான். இப்ப அநேகர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, அதாவது எனக்குள்ள இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு நம்பிக்கை எனக்குள்ள உருவாக மாட்டுது, இந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆனா அந்த ஒரு மேற்பட்ட ஒரு காரியத்தை என்னால விசுவாசிக்க முடியல, எனக்குள்ள விசுவாசம் இல்லை, எனக்கு விசுவாசம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பார்கள். ஜெபித்தெல்லாம் யாருக்கும் விசுவாசத்தை கொடுத்துட முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 யோவான் புத்தகத்துல 5வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. அங்க கர்த்தர் சொல்லுகிறார், எனக்குள்ள ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் தேவனுடைய விசுவாசம் இருக்கிறது. 5வது அதிகாரம் 1 வசனம் நான் வாசிக்கிறேன். chapitre 5 premier verset. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அதாவது மனுஷனாய் வந்த இயேசுவை இவர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவன் எவனோ அவன் தேவனால பிறந்திருக்கிறானா. அப்ப சபை நான் சொன்னான் பாருங்க, சபை எதன் மேல கட்டப்பட்டிருக்கிறது? சபை எதன் மேல கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, இயேசுவை, மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த இயேசுவை தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிற அந்த விசுவாச அறிக்கையின் மேலதான் சபையே கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப சபைன்னு சொன்னா யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்களுடைய கும்பல் தான் சபை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சபையில அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே யாரு? மனுஷனாய் வந்த இயேசுவை, அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்களுடைய கூட்டம். ஆமென். ஓகே. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 4வது வசனத்துல, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நான் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டேனோ அப்பொழுதே நான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறேன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுகிறேன். எனக்குள்ளாக அந்த விசுவாசத்தை தேவன் வைத்து விடுகிறார். எப்படிப்பட்ட விசுவாசமா? உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை எனக்குள்ளே தேவன் வைத்து விடுகிறார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அப்போ உலகம் சொன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல உண்டாயிருக்கிற சகல விதமான போராட்டங்கள், எல்லா விதமான தோல்விகள், எல்லா விதமான அசௌகரியமான சம்பவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், குறைவுகள், பற்றாக்குறைகள், சத்துருடைய கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அது உலகத்தை குறிக்கிறது. ஆனால் தேவன் எனக்குள்ளாக அந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பிலேயே தேவன் எனக்குள்ளாக அவர் வைத்து விடுகிறார். 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஒருவன் விசுவாசிக்கிறான் சொன்னா, அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம் அவனுடைய உலகத்தை அது ஜெயிக்கும். அல்லேலூயா. அவனை சூழ்ந்த சம்பவங்கள், போராட்டங்களை அவன் ஜெயிப்பான். அல்லேலூயா. அப்போ அதனாலதான் நமக்கு பேரு விசுவாசி. ஆமென்.
நம்ம பேர் அவிசுவாசி கிடையாது, நம்ம பேர் சந்தேகப்படுறவர்கள் கிடையாது, நம்முடைய பெயர் விசுவாசி. அல்லேலூயா. ஏன் சொன்னா தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன், அவர் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறேன். நான் அந்த விசுவாசத்தை கொண்டு உலகத்தை நான் மேற்கொள்வேன். அப்ப எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையும் சொல்லக்கூடாது, பாருங்க எனக்குள்ள விசுவாசம் இல்ல, எனக்குள்ள இந்த காரியத்தை செய்வதற்கான ஒரு விசுவாசம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அப்ப நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. ஆனால் நான் மனுஷனாய் வந்த இயேசுவை சிலுவையில மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வெற்றி எனக்கு சொந்தம். ஆமென். அவருடைய நீதி எனக்கு சொந்தம், அவருடைய கீழ்ப்படிதல் எனக்கு சொந்தம், அவருடைய ஞானம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஒரு விசுவாசத்தை அந்தந்த சூழ்நிலைகளில நான் வெளிப்படுத்தி அதுல வெற்றியை காண்பதற்கு தான் தடைகள் நிறைய உண்டாயிருக்கிறது. சாத்தான் பாருங்க, சாத்தானுக்கு நல்லா தெரியும் தேவன் என்னிடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தணுங்கிறது தான் எதிர்பார்க்கிறார், வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. என்னுடைய திறமைகளையோ என்னுடைய ஞானத்தையோ என்னுடைய படிப்பையோ எதையும் அவர் எதிர்பார்க்கல. எனக்குள்ள இருக்க அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப சாத்தானும் உலகமும் சூழ்நிலைகளும் என்ன பண்ணுகிறது, அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்த முடியாதபடிக்கு, வெளிப்படுத்த கூடாதபடிக்கு தடைகளை முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து விடுகிறது. நம்முடைய மன ரீதியான தடைகள் நம்முடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்த முடியாதபடிக்கு தடை பண்ணிடும். அல்லது மனுஷர்கள் அவிசுவாசமான கும்பல் மத்தியில நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், நெகட்டிவா பேசிக் கொண்டிருக்கிற கும்பல் மத்தியில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்காத ஆட்கள் கூடவே நீங்க புழங்கிக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அவர்கள் தடைகளாக இருப்பார்கள். அதே போல அதைரியம் மூட்டக்கூடிய சம்பவங்கள் அல்லது தோல்விகள், ஏமாற்றங்கள், பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடும் பொழுது, நம்ம முயற்சி செய்து தோற்று போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது அவைகளும் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு தடை பண்ணிவிடும். ஒரு சில சமயத்துல தேவனிடத்துல ஜெபித்து காரியங்கள் தாமதமாகி கொண்டு இருக்கும் பொழுது அதுவும் என்ன பண்ணி விடுகிறது, என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஒரு ஜெயமான அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த கூடாதபடிக்கு அது தடைகளை கொண்டு வந்து விடுகிறது. பல சமயத்துல சாத்தானும் என்ன பண்ணுகிறான், என்னுடைய விசுவாசத்தை அவன் தடை பண்ணுகிறான். இந்த 5 காரியங்களை தான் இந்த 5 அற்புதங்களிலே இன்றைக்கு நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தடைகளை எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள், எப்படி கர்த்தரிடத்திலிருந்து அந்த அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்கிறதை நாம் வாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வெளிப்படுத்த எந்த ரூபத்திலையும், எந்த சூழ்நிலைகள் வழியாகவும், எந்த தோல்விகள், எந்த இழப்புகள், எந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளிலும் நான் அவரை நம்பி இருப்பேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் அவரை நம்புவேன். ஆமென். இயேசுவை பின்பற்றி செல்வேன். அல்லேலூயா. அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் இங்கிருந்து நாம் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 9வது அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. அங்க முதல் 7 வசனத்துல ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு சிலர் இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிற அந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். மார்க் 2வது அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, 4 பேர்கள் அவனை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. லூக்கா 5வது அதிகாரத்துல ஒரு விசேஷமான ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதே சம்பவத்தை குறித்து. லூக்கா 5வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 4 பெயர்கள் திமிர்வாதக்காரனா இருக்கிற ஒரு மனுஷனை இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறார்கள். அப்ப இயேசு அந்த வீட்டிலே அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டிலே அவர் இருக்கிறார். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட அவனை இறக்கினார்கள். இப்ப இயேசு அந்த வீட்டில அவர் இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளார நுழைய முடியாதபடிக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த வேத பாரகரும் அங்கே இயேசுவுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனை தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளார போக முடியல. அப்ப அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வீட்டுக்கு மேல கூரை மேல ஏறி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அந்த ஓட்டு வீடு அந்த ஓடுகளை பிரித்து அதற்குள்ளாக அந்த மனுஷனை இறக்குகிறார்கள். அப்ப கர்த்தர் அவருடைய அந்த முயற்சியை பார்க்கிறார். எப்படி சிரமப்பட்டு வீட்டு மேலாம் ஏறி
அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவ்வளவு ஒரு வாஞ்சியோடு அவர்கள் இறக்குகிறார்களே அப்படின்னு சொல்லி அவருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர், மகனே திடன்கொள், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி அனுப்புகிறார். அப்ப அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் எழுந்து நடந்து போனான். அப்ப இந்த சம்பவத்துல பாருங்க, அவனுக்கு இருந்த தடை என்ன? இதை ரட்சிக்கப்பட்டவர்களையும் எடுத்துக்கொள்ளலாம், ரட்சிக்கப்படாதவர்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளாக உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு தான் நமக்கு அநேக தடைகள் உண்டாயிருக்கிறது. அந்த தடைகளை இன்றைக்கு கர்த்தர் உடைத்து போட போகிறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, இவன் இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிதான் அந்த வீட்டை தேடி அவன் வருகிறான். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் இயேசுவிடத்துல போனா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் வருகிறார்கள். அந்த திமிர்வாதம் என்கிறதை நான் சொல்லியிருந்த போன வாரத்துல, வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை சூழ்நிலைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. உணர்வற்ற, உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை. அவன் விரும்புகிறத அவனுக்கே அவனால் செய்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை, முடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போ அந்த 4 பேர்கள் அவனுக்கு உதவி செய்கிறாங்க. அவனே இயேசுவிடத்துல வர முடியாது. இப்ப 4 பேர், சரியப்பா நான் உன்னை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி 4 பேர் அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு ஜன கூட்டம், ஜனங்கள். யார் அந்த ஜனங்கள்? யூத ஜனங்கள். அவர்கள் எல்லாருமே யூத ஜனங்கள். அந்த வேத பாதகரும் அங்க இயேசுக்கு முன்பாக முன்னாடி போய் அவருக்கு தான் உட்கார்ந்து கொண்டு இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் வருகிறார்கள், வீடு அங்க அவர்களுக்கு, அந்த ஜனக்கூட்டம் அவர்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஜனக்கூட்டம் எப்படிப்பட்ட ஜனக்கூட்டம்? யூதர்களுடைய சராசரி ஒரு மனப்பான்மை என்ன? யோவான் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பலாம். யோவான் 9வது அதிகாரத்துல 2வது வசனம். அங்கே இயேசுவும் தம்முடைய சீடர்களும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி இவன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி. அப்ப பிறவியிலேயே குருடனாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்த உடனேயும் சீடர்கள் பாருங்க, சீடர்களும் யூதர்கள் தான், யூதர்கள் பாரம்பரியத்திலிருந்து தான் வந்தாங்க. அப்ப அவர்கள் அந்த குருடனை பார்த்த உடனே யூதர்களுடைய அந்த மனநிலைமை என்ன? சரி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த துன்பம் இவன் செய்த பாவத்தினால வந்ததா இல்லை இவங்க பெற்றோர்கள் செய்த பாவத்தினால வந்ததான்றது கணக்கு போடுற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது பாருங்க. அப்போ அது இயேசு அதுக்கு பதில் சொல்லுகிறார், இல்லை இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் அவனுக்குள்ள வெளிப்படணும், தேவனுடைய மகிமை வெளிப்படணும், தேவனுடைய கிருபை வெளிப்படணும், தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், அதன் மூலியமாக தேவன் மகிமை அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அவர் பதில் சொல்லுகிறார். சரி, ஆனால் அந்த மனுஷனை அந்த ஓட்டின் வழியாக இறக்கின பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார், திடன்கொள் சொல்லி சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்படின்னு சொன்னா அவனுக்கு உண்டாயிருக்கிற அந்த திமிர்வாதம், அந்த வியாதி அவனுடைய பாவத்தினால் வந்ததுங்கிறதை இயேசு அங்கே அங்கீகரிக்கிறார். பாவத்தினால வந்திருக்கலாம், பாவத்தினால வியாதிகள் வந்திருக்கலாம், பாவம் இல்லாமலும் ஒரு சில சமயத்துல மற்ற காரணங்களாலையும் வரலாம், பாவத்தினால் இங்க வந்திருக்கிறது என்கிறதை இயேசு தெளிவாக இங்க சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த மனுஷனுக்கு இருக்கிற அந்த தடை என்ன? இவன் இருதயத்தில் இருக்கிற அந்த பாவத்தினால் உண்டான அந்த குற்றப்பழி உணர்வு இருக்கிறது பாருங்க, அது இவனுடைய வாழ்க்கையே முடக்கி போட்டு விட்ட ஒரு வாழ்க்கை போல ஆகிவிட்டது பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, சபைக்கு போகக்கூடிய ஒரு பிள்ளைங்க, அவங்க ஒரு சில சமயத்துல ஒரு சில பாவங்களை செய்து விடுகிறார்கள், அல்லது ஒரு அக்கிரமத்தை, ஒரு துரோகத்தை, ஒரு மீறுதலை, ஒரு இச்சையை அப்படின்றது பாவத்துக்குள்ளாக விழுந்து விடும் பொழுது, பாவம் செய்யலாம் அப்படிங்கிற போதனையெல்லாம் நம்ம இங்க செய்யல, பாவம் செய்யலாம் தப்பு கிடையாதுங்கிறதையும் நான் சொல்லல. மாறாக அதனுடைய அர்த்தம், அந்த பாவத்தினால, அந்த பாவத்தின் விளைவினால குற்றப்பழியில நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு ஒரு மூலையில இருக்க வேண்டிய அவசியம்
இல்லை. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து இனி அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் செய்து அதை கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்யும் போது அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் அநேகர் அந்த பாவத்துல விழுந்து விடும்போது குற்றப்பழியில அவர்கள் விழுந்து அந்த குற்றப்பழி என்ன பண்ணிடும், அவர்களை ஒடுக்கிடும், அவருடைய வாழ்க்கையை முடக்கிவிடும். அப்ப பாருங்க, ஒரு தீமை நடக்கிறது, ஒரு 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 விபத்து நடக்கிறது, ஒரு 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 சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தீமையான ஒரு சம்பவம் நடக்கிறது. உடனே அவங்களுடைய இருதயத்தில் என்ன தர்மா வரும், ஓ நான் அன்னைக்கு அந்த பாவத்தை செஞ்சேன், அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அன்னைக்கு அது ஒரு துரோகத்தை பண்ணேன், அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்து விட்டது என்று சொல்லி அதை அவர்கள் மன ரீதியாக அந்த தீமைகளை ஏற்றுக்கொள்வார்கள். எனக்கு வந்தது இது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த மன ரீதியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் அநேக அப்படி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகக்கூடிய அந்த பிள்ளைங்க அந்த குற்றப்பழியில பாவத்தினால உண்டான அந்த குற்றப்பழியில விழுந்து அவர்கள் சபை கூடி வருதலையே கூட விட்டு அவர்கள் அங்க போன ஜனக்கூட்டம் மிகுதியினால நான் இயேசுவிடத்துல நெருங்க முடியாது என்று சொல்லி, ஏன்னு சொன்னா பாருங்க, ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செய்யும் பொழுது சாத்தான் அவனுக்குள்ளாக குற்றப்பழி உணர்வுகளை கொண்டு வருகிறான். ஓகே, ஆனா அது 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜனங்களுக்கு தெரியும், அதனால உண்டான போராட்டம் மற்றவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இருக்கிற குற்றப்பழி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும். இவங்களுக்கெல்லாம் தெரியுமே, மற்றவர்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அது அவனுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு தடையை உண்டு பண்ணிவிடும். அவன் இயேசுவை தேடி வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில அது அவனை கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் அவனுக்கு நல்ல ஒரு 4 நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ பயப்படாத, உனக்கு தகுதி இல்லையா, பரவாயில்ல வா, நான் இயேசுவிடத்தில் உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பார்த்தால் இவனுடைய அந்த பாவத்தினால் உண்டான குற்றப்பழியினால் உண்டான அந்த மனத்தடை இவனை தடுக்கிறது. அதுதான் அந்த ஜனங்கள் எல்லாம் அங்க அடைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்கள் அந்த கூரை மேலே ஏறி அவனை இறக்குகிறார்கள். பாருங்க, வேதத்துல அந்த கூரை, அதை குறித்து நான் யோசித்து பார்த்தபொழுது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கிறார். ஒரு வீட்டுடைய கூரைன்னு சொல்லும் பொழுது அந்த கூரை தான் அவர்களுக்கு அடைக்கலம், அதுதான் அவர்களுக்கு ஒரு நிழல் கொடுக்கிறது. அப்ப வேதத்துல கர்த்தருடைய செட்டைகள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. ஆமென். அவர் தம்முடைய சிறகுகளால நம்மை மூடுகிறார். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்மை அவர் மறைத்து வைத்துக் கொள்கிறார். தீங்கு நேரிடாதபடிக்கு நம்மை மறைத்து வைத்துக் கொள்கிறார், அவருடைய நிழலில மறைத்து வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி பல இடங்களிலே சங்கீத புஸ்தகங்களிலே நம்ம வாசிக்கலாம். போவாஸ் என்கிற அந்த மனிதன் ரூத்துவை பார்த்தபோது அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில வந்த உனக்கு அவரால் மிகுந்த நிறைவான நன்மை உண்டாகுவதாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சட்டை, கர்த்தருடைய சட்டைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அவருடைய கிருபை. ஆமென். அப்ப அந்த கிருபையை நம்பி நாம் அவரிடத்துல வரும்பொழுது அவர் நிச்சயமாக அவர் தம்முடைய அடைக்கலத்துல நம்மை அவர் சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இவனுடைய இருதயத்தில் அந்த குற்றப்பழியினால் அவன் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த 4 பேர் அந்த விசுவாசத்துல அவனுக்கு தடைகள் உண்டாகி இருந்தாலும் ஜனங்களை பார்க்கும்போது அவனுக்கு அவமானமா இருக்கிறது. அவரது நிமித்தம் இன்னும் அவனுடைய குற்றப்பழி அவனுக்கு பாதிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொன்னாங்க, பரவாயில்ல, உனக்கு தகுதி இல்லை, உன்னுடைய பாவத்தினால் இந்த வியாதி ஒருவேளை வந்திருக்கலாம், உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் இப்படி உன்னை பேசலாம், ஆனால் தேவனுடைய கிருபையின் வழியாக நம்ம நுழைவோம் அப்படின்னு சொல்லி அந்த கூரையின் வழியாக இறங்குகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நம்பி நாம் வரும் பொழுது இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? மகனே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அல்லேலூயா. மகளே என்று சொல்லி சொல்லுவார். திடன் கொள் அப்படின்னு சொல்லி, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட நீதி எனக்கு உண்டாயிருக்கிறது, என்னுடைய பாவத்துக்காக எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்கிறதெல்லாம் அறியாமலேயே அப்படிப்பட்ட மன வேதனைகளில, மன காயங்களில அல்லது அந்த குற்றப்பழி உணர்வுகளை அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால, அவருடைய சிலுவை சிந்தின ரத்தத்தினால, அவருடைய கிருபையினால இலவசமாய் என்னை என்றென்றைக்குமாய் நீதிமானாக அவர் என்னை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஒரே பலியினால
என்றென்றைக்குமாய் நம்மை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் நீதிமானாய் இருக்கிறேன், நான் பூரணமானவனாய் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பூரணமானவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் நான் பாவம் செய்யலாம் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் நான் பாவத்திலேயே தொடர்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. மாறாக அதன் விளைவாக நான் என்னுடைய விசுவாசத்தை தேவன் மேல வெளிப்படுத்துவதற்கு அது தடையாக வந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை நம்ம பல விளக்கத்துல நம்ம சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை தேடி அவரை நெருங்கி வருகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. சிம்பிளா சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை கிட்டி நெருங்கி வருகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எடுத்த அந்த முயற்சியெல்லாம் பாருங்க. இந்த கூரை மேல ஏறுகிறார்கள், 4 பேர் ஏறலாம் பரவாயில்ல. இவன் அந்த பாடையில படுத்துக்கொண்டு இருக்கிறது போல இந்த மனுஷன் படுத்து கொண்டு இருக்கிறான். இவனால ஆட முடியாது, அசைய முடியாது. இவனையும் தூக்கி கொண்டு ஏறணும். 4 பேருக்கும் கஷ்டம். அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசமும் அதுல இருக்கிறது. அவனும் அதிக வேதனைப்படுகிறான், அதிக சிரமம் எடுக்கிறான், அதிக கஷ்டங்களை படுகிறான். அதை பட்டு அந்த கூரையிலிருந்து இறக்குகிறார்கள் பாருங்க. இவையெல்லாம் எதுக்காக? இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்பதற்காக. அல்லேலூயா. அப்ப இயேசு அவர்கள் எடுத்த அந்த சிரமம், அவர்கிட்ட வருவதற்காக அவர்கள் எடுத்த அந்த முயற்சி, அவர்கள் அந்த தடைகளை மேற்கொண்டு அவரை நெருங்கி வந்தார்கள் பாருங்க. அதையே அவர்களுடைய விசுவாசமாக இயேசு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த திமிர்வாதக்காரன் ஏதாவது பேசினதாக இல்லை. மேல இருக்கிற அந்த 4 பேர்களும் இயேசுவை நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் பாட்டு எதுவும் பாடல. ஆனால் அவருடைய அந்த செயல் இருக்குது பாருங்க. செயல் வடிவத்துல அவர்கள் அந்த விசுவாசத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு கூட நமக்கு அநேக தடைகள் உண்டாயிருக்கலாம், அநேக போராட்டங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அவருடைய ஆலயத்துல அவரை நாம் தேடி வரும்பொழுது அந்த முயற்சிகளை தேவன் பார்க்கிறார். அந்த போராட்டங்களை நீங்க மேற்கொள்ளுறீங்க பாருங்க, தடைகளை நீங்க மேற்கொள்ளுகிறீங்க பாருங்க. அவர்கிட்ட நான் கிட்டி சேரணுங்கிறதுக்காக சிரமங்களை எடுக்கிறீங்க பாருங்க, கஷ்டங்களை நீங்க சகிக்கிறீங்க பாருங்க, அசௌகரியத்தை நீங்க சகிக்கிறீங்க பாருங்க. கர்த்தர் அதை அவர் மேல நீங்க வைக்கிற விசுவாசமாக அதை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவர் பார்த்து விட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவம் கூட அவர் நமக்கு அற்புதம் செய்யறதுக்கு தடையாக வந்து குறுக்கால நிற்க முடியாது. அல்லேலூயா. ஏன்? அந்த கூரையை அந்த கிருபையினாலதான் விசுவாசத்தை கொண்டு நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இனிமேல் நான் எனக்கு எந்த நன்மைகள் உண்டாகணும்னு சொன்னாலும், எந்த ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகணும்னு சொன்னாலும், எந்த ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னாலும், எந்த ஒரு பெருக்கம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னாலும், நான் என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் தேவனை சேர மாட்டேன். அங்க வந்தா ஜனங்கள் எல்லாம் நெருக்கடியாக அவரை நெருங்க முடியாதபடிக்கு அடைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் கேட்டாங்க, அந்த வேத பாரகர்கள்லாம் வர உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி வழி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபாசனத்தின் நெருங்கி வருவதற்கு எனக்கு ஒரு தனி வழி இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கிருபையின் வழி. ஆமென். அப்ப அந்த கிருபையை நான் நினைத்து பார்க்கும்போது இல்ல, என் ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலேயே என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஒரு நன்மையை செய்வார் என்று சொல்லி என்னுடைய விசுவாசத்தை நான் காண்பிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை பார்த்த கர்த்தர் அவனுடைய பாவத்தை அங்க மன்னித்து விடுகிறார். அல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய அந்த விசுவாசத்தை நம்ம காண்பிக்கும் பொழுது, அப்படி சொன்னா அந்த விசுவாசம் நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு மாயமா மர்மமா என் இருதயத்தில் இருந்து உங்களுக்கு தெரியுமா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுகிறது கிடையாது. விசுவாசம்ங்கிறது வெளிப்படையாக காணப்படும். ஆமென். இயேசு பார்க்கிறார் பாருங்க, அவங்களுடைய முயற்சியை பார்க்கிறார், அவங்க படுகிற கஷ்டத்தை பார்க்கிறார். அவர்கள் யாரையும் அவங்க சட்டை பண்ணல. மனுஷர்கள் என்ன நினைப்பாங்க, ஜனங்க என்ன நினைப்பாங்க, அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவர்களுடைய அந்த செயலை பார்த்து கர்த்தர் பைபிள் சொல்லுகிறது அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவருக்காக ஓடி வருகிறதை அவர் விசுவாசமாக அவர் பார்த்தார். அநேக தடைகள் உண்டாகும், குடும்பங்கள் மூலியமாக தடைகள் உண்டாகும், மனுஷர்கள் தடை பண்ணுவார்கள், சூழ்நிலைகள் தடை உண்டாக்கும், மழை பெய்யும், நேரி கொட்டும், பனி வரும், ட்ரெயின் இருக்காது, பஸ் இருக்காது, எது இல்லாட்டாலும் கர்த்தாவே என்னுடைய விசுவாசத்தை நான் காண்பிப்பேன், என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. சரி, அப்ப அந்த மனுஷன் அவர் பார்த்த உடனே பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அங்க எப்பொழுதும் ஒரு கும்பல் இருக்கும் பாருங்க, பரிசேய கும்பல்கள், அந்த மதவாத கும்பல்கள், அவங்கெல்லாம்
இயேசு ஏதோ தேவ தூஷணம் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சிந்தனையில நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுந்து நட வேண்டும் அவர் சொல்லுகிறார். அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவது சுலபமா, அல்லது அந்த திமிர்வாதக்காரனா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து எழுந்து நட அப்படின்னு சொல்லுவது சுலபமா? எது சுலபம்? ஒரு கஷ்டவாளியை பார்க்குறீங்க, ஒரு வியாதியில் இருக்கிறவங்களை பார்க்குறீங்க, ஒரு திமிர்வாதத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்குறீங்க, வாழ்க்கையில கட்டப்பட்டு இருக்கிறவங்க, போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்க்குறீங்க. அவங்க மத்தியில நீங்க போய் நின்று உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது சுலபமா, இல்லது வியாதி படுக்கையில இருக்கிற ஆளை பார்த்து எழுச்சி நட அப்படின்னு சொல்லுகிறது சுலபமா? எது சுலபம்? எது சுலபம்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது தான் சுலபம். அல்லேலூயா. ஏன்னா அது மன ரீதியாக அவனுடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை உண்டு பண்ணும். அது வெளியில காணப்படாது. அப்ப தைரியமாக நீங்க சொல்ல முடியும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அப்ப இயேசு அதைதான் சொல்லுகிறார். அப்ப ஏன் அந்த பரிசேயர்களை பார்த்து, அந்த வேத பாரகரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார்? காரணம், நீ இவ்வளவு நாட்களாய் படித்து இருக்கிற, இவ்வளவு நாட்களாய் வேதத்தை கரைத்து குடித்திருக்கிற, இவன் இத்தனை வருஷங்களா இந்த கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறானே, அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது எவ்வளவு சுலபமான ஒரு காரியம். அதை நீ ஏன் சொல்லல? அல்லேலூயா, அல்லேலூயா. சீடர்களுக்கு கர்த்தர் அதுதான் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. நம்ம திருப்பலாம். சீடர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் யோவான் 20வது அதிகாரத்துல, அவர்களை சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக அனுப்புவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார். 23வது வசனம், யோவான் 23வது வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துதான் அவர்களை சுவிசேஷத்தை சொல்ல அனுப்புகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. எனக்கு இப்ப நீங்க ஒரு ஆள் தனிப்பட்ட விதத்துல பாவம் செய்திருந்தா உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனால் நீங்க வேற யாருக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க, இல்ல பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க போய் இயேசு கிறிஸ்து மூலியமாய் உண்டாயிருக்கிற அந்த சுவிசேஷம், அவர் மூலியமாய் உண்டாயிருக்கிற அந்த பாவ மன்னிப்பை மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை பாவ மன்னிப்புக்கு நேராக நீங்க வழி நடத்துவீர்கள். அல்லேலூயா. சீடர்கள் இதைத்தான் அவங்க உலகமெங்கும் சென்று அறிவித்தார்கள். பாவ மன்னிப்பை சுவிசேஷமாக அவர்கள் அறிவித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்து அவர்கள் வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், எங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் அங்கே அற்புதத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பாவ கிரியை என்னுடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும் என் தேவன் என்னை வெறுத்து தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் கிருபையினால என்னை ரட்சித்தார். கிருபையினால என்னை அவர் மீண்டுமாய் அவர் கழுவி சுத்திகரிக்கிறார். என் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். என்னை புது மனுஷனாக அவர் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரத்துல ரொம்ப ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. 10வது வசனம், ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல பைபிள் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினால அவருடனே ஒப்புரவு ஆக்கப்பட்டோம். அப்படி ஒப்புரவு ஆக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனால ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசு உங்களை ரட்சிக்க வந்தாரு. அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க? நல்லவங்கன்னு பார்த்து ரட்சிக்க வந்தாரா இயேசு பரலோகத்துல இருந்து? இல்ல. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோமா? மேல் வசனங்கள்லாம் சொல்லுகிறது, பலனற்றவர்களாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். அந்த சூழ்நிலையில தான் தேவன் இறங்கி வந்து நம்ம ரட்சித்தார் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? அவர் உங்களை ரட்சிக்கும் பொழுது உங்களுடைய பாவம் அவருக்கு தடையாக இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய அக்கிரமம் அவரை தடுத்து நிறுத்திடல உங்களை வந்து ரட்சிப்பதற்காக. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக ஆகி பிதாவோடு ஒப்புரவு ஆக்கப்பட்ட பின்பு இப்ப இயேசு உயிராகவும் இருக்கிறாரு. இப்போ முற்றுமுடிய உங்களை அவர் ரட்சிப்பார். ஆமென். எல்லா தீமைகளிலிருந்து ரட்சிப்பார், எல்லா போராட்டங்களிலிருந்து
ரட்சிப்பார், எல்லா வியாதிகளில் இருந்து ரட்சிப்பார். உங்களுடைய பாவம் தடையாக வர முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் பொழுதே பாவம் தடையாக இல்லைன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய பாவம் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள அது தடையாக வராது. நான் மீண்டுமாக சொல்கிறேன், அதனுடைய அர்த்தம் நான் பாவத்தில் வாழலாம் சொல்லி உற்சாகப்படுத்தல, அல்லது பாவத்திலேயே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லவில்லை. மாறாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திறக்கப்பட்ட ஊற்றாக எப்பொழுது இருக்கிறது. நாம் மனம் வருந்தி அதை விட்டுவிட விருப்பமாக அவரிடத்தில் அறிக்கை செய்து நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையின் வழியாக நான் எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தில் நான் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தடைகளை பாருங்க, அந்த மன தடைகள், மனதில் உண்டாகிற பாவத்தினால் உண்டாகிற குற்றப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை கூட சொல்றேன், தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அது தடைகளை கொண்டு வரும். ஆனால் அவன் சொல்லுவான், இல்ல நான் நீதிமானா இருக்கிறேன், ஆமென், தேவனுடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த நன்மையை அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்படியான ஒரு மகிமையான ஒரு வழியை அவர், புதிய ஒரு வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். சரி, இரண்டாவது அற்புதத்தை பாருங்க. மத்தேயு 9வது அதிகாரத்துல 20 22 வரைக்கும் மத்தேயு அதை சுருக்கமாக அவர் சொல்லுகிறார். 12 வருடங்களாக அந்த பெருமாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், அவளை குறித்து 2 வசனத்துல அவர் சொல்லுகிறார். மார்க்கு 5வது அதிகாரத்துல 25வது வசனத்துக்கு திருப்புங்க. மார்க்கு 5வது அதிகாரம், மார்க்கு 5:25 கொஞ்சம் விளக்கங்களாக அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, மார்க்கு கொஞ்சம் விளக்கமாக இந்த அற்புதத்தை எழுதுகிறார், மத்தேயு சுருக்கமாக எழுதுகிறார். மத்தேயு அந்த 5 அற்புதங்களை எழுதுவதற்கு என்ன காரணம், அந்த விசுவாச தடைகள், என்னென்ன தடைகள் உண்டாயிருக்கிறது, எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை மேற்கொண்டார்கள் என்கிறதை அவர் விளக்கி கொண்டு வருகிறார். இப்ப மார்க்கு 5:25 இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்போ அந்த பெண் அதிக வருத்தப்படுகிறவளாக அவள் இருக்கிறாள். அவளுக்கு உண்டான அந்த பெரும்பாடு பிற்பகுதியில நம்ம வாசிக்கும் பொழுது உதரத்தின் ஒரு ரத்தம் போக்கக்கூடிய ஒரு வியாதி அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. 12 வருஷமா அவளுக்கு இருக்கிறது. அவள் ஒரு ஆஸ்தி உடையவளாக, சொத்து உடையவளாக ஆரம்பத்தில் அவள் இருந்திருக்கிறார். அப்ப டாக்டர்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் அவள் செலவழிக்கிறாள். ஒரு டாக்டர் மாதிரி இன்னொரு டாக்டர், இன்னொரு டாக்டர் மாதிரி இன்னொரு டாக்டர். இந்த தேசத்துல பரவாயில்லை, கர்த்தர் நமக்கு நிறைய வசதிகளை வாய்ப்புகளை செய்திருக்கிறார். ஆனா நம்ம இந்தியாவில் அல்லது மற்ற அந்த செக்யூரிட்டி சொசியல் அப்படிலாம் இல்லாத அந்த தேசங்களை நீங்க பார்க்கும்போது ஜனங்கள் அந்த மருத்துவத்துக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க பாருங்க, லட்ச லட்சமா செலவு பண்ணுகிறார்கள். அப்படிதான் இந்த பெண்ணும் அவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழிக்கிறாள். யாரிடத்துல செலவழிக்கிறாள்? வைத்தியர்களிடத்துல செலவழிக்கிறாள், டாக்டர் இடத்துல. இந்த டாக்டர் போனா அவர் பெரிய அவர் ஃபீஸ் போடுறாரு, அங்கிருந்து அங்க போனா அந்த டாக்டர், அங்கிருந்து அங்க போனா பெரிய அப்படின்னு சொல்லி அநேக டாக்டர்களை மாற்றி கொண்டிருக்கிறார். சரி, அப்படி செலவு பண்ணது பிரச்சனை கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, சற்றாகிலும் அவள் குணம் அடையவே இல்லையா. சரி, குணம் அடையல அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பரவாயில்ல, அவள் வைத்தியர்களால மிகவும் வருத்தம் அதிகமாக தான் உண்டாகிறது. டாக்டர்களை பார்க்க பார்க்க வருத்தம் தான் அவளுக்கு பெருகி கொண்டு போகிறது தவிர அவளுடைய வியாதி சுகமான பாடு இல்லை. அப்போ நம்ம கூட அந்த நாட்களில் கூட பாருங்களேன், அநேக நன்மைகளுக்காக தேவனை நாம தேடுவதற்கு முன்பாக நம்முடைய அநேக இந்த மனுஷ முயற்சிகள்லாம் நிறைய இருக்கும். மனுஷ முயற்சிகள்லாம் நிறைய பேர் செய்வார்கள். அது செய்ய வேண்டும், அது அவசியம். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 27வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 27வது வசனம், மார்க்கு 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்போ இவருடைய வாழ்க்கையில இயேசுவை கேள்விப்படுவதற்கு முன்பாக இவருடைய முயற்சி எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். செய்து தோல்வியை தான் அவளுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறார். மனுஷர்களால கைவிடப்படுகிற சூழ்நிலை, மனுஷர்களால ஏமாற்றம் அடைந்த அந்த ஒரு சூழ்நிலை, டாக்டர்களுடைய நெகட்டிவான ரிப்போர்ட், டாக்டர் சொல்றாங்க இனிமேல் இந்த வியாதி
எங்களால சுகமாக்க முடியாது, இனிமேல் இந்த பிரச்சனை சுகமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைவிடுகிறார்கள். பாருங்க, மனுஷர்களை தேடக்கூடாது அல்லது டாக்டர்களை தேடக்கூடாது என்கிறது அர்த்தம் கிடையாது. பாருங்க, நம்ம வியாதியின் நேரத்துல டாக்டரை தேடுறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நேரத்துல ஜனங்க வக்கீலை தேடுறாங்க, அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட காரியத்துல வாத்தியார்களை தேடுறாங்க, டீச்சர்களை தேடுறாங்க, அல்லது கடன் பிரச்சனை அந்த நேரத்துல பேங்க் அதிகாரிகள் ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி மனுஷர்களை நம்புகிறார்கள், மனுஷர்களை அவர்கள் தேடி போகிறார்கள். அப்படி போகிறதுல தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்முடைய எல்லா போராட்டத்தையும் தீர்வு வைக்குவதற்கான வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. அதே சமயத்துல அவர்கள் கைவிட்டு விடும் பொழுது இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி தீர்மானித்து விடவும் கூடாது. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் நம்ம தேடணும். அவர்கள் படித்திருக்கிறாங்க, அதுக்குரிய காரியங்களை கற்றிருக்கிறாங்க, அவங்க படித்த அறிவின்படி ஒரு சில ரிசல்ட்டுகளை சொல்லுவார்கள். ஆனால் அவைகள் ஒரு காலமோ என்னை பாதிக்கவே விடக்கூடாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க, சபைக்கு போகிற பிள்ளைகளை தான் சொல்லுகிறேன். ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, 118வது சங்கீதத்துல 8 to 9 வரை உள்ள வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 118 8 to 9 வரை உள்ள வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதினாலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பாருங்க, பிரபுக்கள்னா அதிகாரிகள். ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு பேங்க், அல்லது நீங்க மலை போல நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷர்கள், அல்லது நீங்க ரொம்ப அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷர்கள், யாராக வேண்டாம் இருக்கலாம், அவர்கள் கைவிடுவார்கள். கைவிடக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும். அப்போ தேவன் மேல எப்படி பற்றுதலா இருக்கிறது, அதைத்தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நடந்தது. பாருங்க, அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பா? வியாதியா இருக்கிற ஒரு பெண் என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பா? இயேசு கிறிஸ்துவுடைய வியாதிகளை சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால நீ சுகமாக முடியும். ஆமென். அவருடைய தழும்புகளால நீ சுகமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை அவள் கேள்விப்பட்டிருப்பாள். கேள்விப்பட்ட உடனே அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அவனும் முடிக்கிறான். அந்த ஒரு கமா வருது பாருங்க, சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து கமா அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இப்பதாங்க வசனம் முடியுது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவள் அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு அவள் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார், நான் அந்த இயேசுடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாய் விடுவேன், நான் இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் சுகமாய் விடுவேன், இயேசு கிறிஸ்துடைய அந்த வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாய் விடுவேன் என்று சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தார். இயேசுவை தேடி வந்து அவரை தொட்டு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாள் வரைக்கும் அவள் அதை சொல்லிக் கொண்டே இருந்தாள். நீங்க வேத வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய அவருடைய அந்த தொங்க லாடை, அவருடைய அந்த வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்ப இவள் தேவனுடைய வார்த்தையை கேள்விப்பட்டு கேட்டு அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு அவள் அதை தியானித்து அதை வாயினால் அறிக்கை செய்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுற வரைக்கும் அவள் அதை நம்பி அறிக்கையிட்டு கொண்டே இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பெண் மனுஷர்களால் கைவிடப்பட்டவள், அவள் நம்பினவர்களால் கைவிடப்பட்டவள், வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்தவள், ஏமாற்றங்களை சந்தித்தவள், பணத்தை எல்லாம் செலவழித்தவள். அவளுடைய இருதயத்திலிருந்து விசுவாசம் புறப்படவே முடியாது. பாருங்க, அவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட தோல்விகள், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு ஏமாற்றம், மனுஷர்கள் மலை போல நம்பி கைவிடப்பட்டு விடும் பொழுது அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் செயல்படவே முடியாது. அப்ப அந்த தடையை எப்படி அவள் மேற்கொள்கிறாள் பாருங்க, தேவனுடைய வசனத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரசன்னத்தை கேட்கிறோம், அல்லது வீட்டுல நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்துவார். ஆமென்.
அல்லேலூயா. அது கிடைக்கிற வரைக்கும் அவருடைய வசனத்தை நான் ஆராய்வேன், அவருடைய வசனத்தை நான் தேடுவேன். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாக்குத்தத்தம், என்னுடைய போராட்டத்துக்கு தேவையான ஒரு 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 வசனம் அல்லது ஒரு பிரசங்கத்தை நான் கேட்கும் பொழுது என்னுடைய குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய அல்லது வாக்கு பண்ணக்கூடிய தேவனுடைய வசனம் அது வரும் பொழுது அதை பிடித்து கொண்டு இப்போ எப்படி இயேசுவை போய் தொடுவது, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு அதை யோசித்து பார்த்து அதை தியானித்து தியானிக்க நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோமா, இயேசுவுக்கு நெருக்கமாய் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையை தியானிக்க வார்த்தைக்கு நீங்க நெருக்கமா வந்து கொண்டிருக்கீங்க. இப்ப இந்த பைபிள் என் கையில தான் இருக்கிறது, வார்த்தையை நான் தொடக்கூடிய தூரத்துல தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆத்மா அந்த வார்த்தையை எப்ப தொடும், அந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து நான் யோசித்து பார்த்து அது என்னுடைய வாயினால அறிக்கை செய்ய நான் இயேசு கிறிஸ்துடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடுகிறேன். அல்லேலூயா. அப்ப அது என்ன நடக்கும், அந்த வார்த்தை வல்லமையாக நிறைந்திருக்கிறது, அந்த வல்லமையுடைய வாழ்க்கையில பாய்ந்து வந்து அந்த அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. 119வது சங்கீதம் 23வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க. 119:23. அப்ப இந்த கைவிடப்பட்ட இந்த நிலையில, ஏமாற்றப்பட்ட இந்த ஒரு நிலையில, எவ்வளவுதான் மனுஷ முயற்சிகளை செய்து தோற்று போன அந்த ஒரு நிலையில எப்படி என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய வசனத்துல நான் கவனமாய் இருந்து அதை வாசித்து தியானித்து அறிக்கை செய்யும் பொழுது அந்த தடைகள் விலகி உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற விசுவாசம், ஆமென் சொல்லுங்க, எனக்குள்ளாக விசுவாசம் ஏற்கனவே இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இருக்கிறது. அல்லேலூயா. அது வெளியே வராதபடிக்கு தான் இந்த தடைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 119:23, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, இந்த தாவீதுக்கு விரோதமாக அநேக மனுஷர்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் அவர்களெல்லாம் விரோதமாய் எழுந்து கூட்டம் கூடி ஆலோசனை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படியா செய்யணும், இவனை இப்படியா கொலை செய்து விடணும்னு சொல்லி தாவீது தன்னுடைய போர் வீரர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படி நம்ம போர், எப்படி நம்ம யுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல நீர் எனக்காக ஒரு வசனத்தை வைத்திருக்கிறீரா, என்னை உயிர்ப்பிக்கும்படிக்கு, என்னுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படிக்கு அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை நீர் வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தாவீது தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரி, வேத வசனத்துல நல்ல இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். அதாவது என்னுடைய குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் இதை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், அதுல உங்களுக்கு பாதி வெற்றி வந்தாயிடுத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமென். அல்லது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாதிரியே வேதத்துல ஏதாவது ஒரு மனுஷனுக்கு அந்த பிரச்சனை போராட்டம் இருந்து கர்த்தர் அதுல அவனுக்கு அற்புதத்தினால உதவி செய்திருப்பார் என்று சொல்லி சொன்னால் அதே கர்த்தர் எனக்கும் செய்வார் என்று சொல்லி அந்த சம்பவத்தை உறுதியாக நாம் பிடித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு தடையாக வந்தாலும் இல்ல, கர்த்தர் அவனுக்கு செஞ்சிருக்கிறார், யோசேப்புக்கு செய்திருக்கிறார், யோசபாத்துக்கு செய்திருக்கிறார், பர்திமேயுக்கு செய்திருக்கிறார், எவருடைய குடும்பத்திலே செய்திருக்கிறார், எனக்கும் செய்வார். அல்லேலூயா. எனக்கும் செய்வார், நேற்றும் இன்றும் மாறாதவர் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம பிடித்துக் கொண்டு அதை அறிக்கை செய்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில அவர் விளங்க பண்ணுகிறார். ஆமென். இப்போ நம்முடைய பழுகி பெருகுவதற்காக ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாகவும் ஆவான். நான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்றார். ஆனா மனுஷ கண்ணால பார்க்கும்போது மனுஷ முயற்சிகள் எல்லாம் தோற்று போகிறது. அல்லேலூயா. அது தோற்று போகிறது நல்லது, மனுஷ பலனெல்லாம் தோற்று போகிறது. அப்போ தேவனுடைய வசனம் நம்ம உறுதியாய் பிடித்துக் கொண்டு அதை விசுவாசித்து அந்த சபையார் அதை விசுவாசித்து அறிக்கை செய்து ஆத்துமாக்களுக்காக நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது தேவன்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தம்முடைய வல்லமையினால ஜனங்களை அவர் கொண்டு வருவார். ஆமென். மனுஷ முயற்சி தோற்று போகலாம், நம்முடைய அதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிடையாது, செய்யலாம். ஆனால் ஏமாற்றங்கள் உண்டாகும் பொழுது, தோல்விகள் உண்டாகும் பொழுது, என் கர்த்தர் எனக்காக தம்முடைய வார்த்தையில எனக்கென்று ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதை நான் பிடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிடித்துக்கொண்டு அந்த ஜன கூட்டத்துல வந்து இயேசுவை அவள் தொட்டாளாம். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு அந்த வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்லிட்டு கடைசியா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் ஆமென் உன்னை சுகமாக்கினது. அவருடைய வல்லமை தான் அதை செய்தது. ஆனா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னுடைய விசுவாசம். ஆமென். அப்ப அந்த விசுவாசத்தை அவள் எப்படி வெளிப்படுத்தினாள், விசுவாச தடையை அவள் எப்படி மேற்கொண்டாள், தேவனுடைய வசனத்தை அவள் தேடினாள். ஆமென். அது பிரசங்கத்தை கேட்டு இருப்பா. ஒரு ஆள் வந்து பிரசங்கம் பண்ணாங்க, அதை கேட்டு இருக்கிறார் அந்த பெண்ணு. தாவீது எப்படி மேற்கொண்டார், அவர் வேதத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். அல்லேலூயா. அதுல ஏதாவது ஒரு வசனம் எனக்கு தென்பட்டுடாதா, ஆமென், என்னுடைய குறிப்பிட்ட ஒரு போராட்டத்துக்கு ஏற்றது போல. எபிரேயர் 13வது அதிகாரத்துல, எபிரேயர் 13:5 வசனம், அதுல பிற்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எப்படி சொல்லி இருக்கிறாரு கர்த்தர்? எப்படி சொல்லி இருக்கிறாரு சொல்லுங்க, கர்த்தர் எப்படி சொல்லி இருக்கிறாரு வசனத்துல? சரி, அப்போ அது வசனத்துல தானே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் விட்டுடாம அப்படி அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால ஆமென், எதனால? அந்த வசனத்துல அவர் அப்படி சொல்லி இருக்கிறதுனால நான் தைரியம் கொண்டு, ஆமென் சொல்லுங்க, நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுங்க, சொல்லலாமே, சொல்லலாமே. அப்ப சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த அற்புதத்துல வந்த தடையை பாருங்க. மூன்றாவதாக அதே மத்தேயு அதிகாரத்துல, மத்தேயு 9வது அதிகாரத்துல 18லயும் 23லயும் அந்த சம்பவம் வருகிறது. அதே போல நம்ம மார்க் 5வது அதிகாரத்துல கொஞ்சம் விளக்கமாக அதை அவர் சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 5:22 அதுல இருந்து 23 வரை உள்ள அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5வது அதிகாரம் 22, 23. இந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட தடைகள் வந்தது, அதை அவன் எப்படி மேற்கொண்டான், அவன் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், ஒன்னும் சாகல, செத்து கொண்டிருக்கிறார், மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போ உடனே இயேசு சொல்ற, உடனே புறப்பட்டு போறார். போகும்பொழுதுதான் இந்த 12 வருடமா பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுடைய சம்பவம் நடக்கிறது. இப்போ எவ்வளவு டைம் அந்த பெண்ணை எடுத்துக்கொள்ளுறாங்க பாருங்க. எவருடைய பெண்ணு சாக பழைக்க கிடக்கிறான். அவனும் விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வந்தான். தேடி வந்தவனே இயேசு சொல்ற, வா போகலான்னு சொல்ல, நடுவுல பெரிய ஒரு தடை வருது. சரி, அப்போ அவர்கள் அந்த சம்பவம் எல்லாம் முடிந்த பிறகு 35வது வசனத்துல அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். எல்லாமே ஒரே நேரத்துல அட புஷ்ன்னு ஆயிடுத்து பாருங்க. அந்த எவருடைய விசுவாசம் நெருப்புல தண்ணியை ஊத்துன மாதிரி அவனுடைய விசுவாசம் அப்படியே அடங்கி போய்விட்டது. அதாவது அவன் பெரிய விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வந்தான். இயேசுவை ஓகே சொல்லிட்டு அவன் கூட வருகிறாரு. ஆனால் வந்த பொழுது அங்க தாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்போ வர வழியில பாதி வழியிலேயே அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டால் இனி போதகரை வருத்தப்படுத்த ஏன் வருத்தப்படுத்துற, அவரை விட்டுடு அப்படிங்கிறது போல அவன் சொல்லுகிறான் பாருங்க. அப்போ அநேகர் ஒரு ஆசீர்வாதத்தை தேடி கர்த்தரிடத்துல அவர்கள் வருவார்கள். கர்த்தரிடத்துல வரும்பொழுது சபையில தேடி வருவார்கள். அந்த ஆசீர்வாதம் இனிமேல் நடக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் பொழுது அவருடைய விசுவாசம் அப்படியே புஷ்ன்னு ஆகிவிடும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கம்பெனில ஒரு வேலை கிடைக்கணும், அந்த கம்பெனில ஒரு இடம் வேக்கண்டா இருக்குது, ஒரு இடம் காலியா இருக்குது.
அப்போ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஜெபிக்கிறோம், எல்லாம் கேட்கிறார்கள், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள். அல்லது பையனுக்காக ஒரு காலேஜ்ல ஒரு சீட்டு, அல்லது வந்து திருமண காரியங்கள், மகனுக்காக மகளுக்காக ஒரு வரன் பார்த்துருக்கீங்க, ஒரு மகனை பார்த்துருக்கீங்க, நீங்க ஜெபத்துல அதுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஜெபிக்க நான் வரும்பொழுது இப்போ அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது, துவங்குது. இயேசுவை நான் விசுவாசித்து அங்க போய் அவரிடத்துல ஜெபித்தா நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எதிர்பார்த்த அந்த காரியம், அந்த அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. இப்ப நடக்க ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாசம் கழித்து பார்த்தா நீங்க ஜெபித்த அந்த வேலை இடத்துல காலி இருக்காத இடம், அது வேற யாருக்காவது கொடுத்துட்டு இருப்பாங்க. அல்லது அந்த யூனிவர்சிட்டியில அந்த இடம் கிடைக்காம போயிடும். அல்லது பொண்ணுக்காக பார்த்த பையனுக்காக பார்த்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிட விடணும். நம்முடைய விசுவாசம்லாம் எப்படி ஆகி விடுகிறோம், அப்படியே நெருப்புல தண்ணி ஊத்துனது போல புஷ்ன்னு அப்படியே ஆகி போயிடும். நான் ஜெபித்தேன், நான் இயேசுவை விசுவாசித்தான் வந்தேன், ஆனா அந்த இன்னைக்கு இப்ப அந்த இடமே காலியா இல்லை, நான் எதிர்பார்த்த அந்த மாப்பிள்ளையே இல்லை, அல்லது அந்த யூனிவர்சிட்டியில அந்த இடமே இப்ப இல்ல, இனிமேல என்ன, அப்ப என்னத்துக்கு போய் போதகரை தொந்தரவு பண்றது, இன்னத்துக்கு கடவுளை போய் தொந்தரவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் விட்டு விடுவார்கள். அப்ப என்ன நடந்தது, அவங்களுடைய அந்த அற்புதம் பாதி அளவுக்கு வந்து அந்த அற்புதம் நிறைவேறாமலேயே போய்விட்டது. பாருங்க, ஒரு அற்புதம் முழுமை அடையாமலேயே அது போய்விட்டது. இன்னும் பாருங்க, நம்முடைய பேதுரு மாதிரி தான். பேதுரு 4 அடி எடுத்து வைத்தார், இன்னும் ஒரு 4 அடி எடுத்து வைத்திருந்தால் இயேசுவை அவர் தொட்டிட்டு இருப்பார். உலகத்திலேயே தண்ணி மேல நடந்த மனுஷன் அப்படின்ற அந்த அற்புதத்தை முழுமையா செஞ்சு முடிச்சிருப்பார். அவர் பாதி வழியில வந்து அவர்கள் புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, அதையெல்லாம் பார்த்து அதைரியப்பட்டு பயந்து போய் அவர் அந்த தண்ணியிலே மூழ்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப அநேக ஜனங்கள் அப்படி தேடி வரும்பொழுது பாருங்க, அது பாதி தூரம் ஆத்த கடக்கிற மாதிரி பாதி தூரம் கடந்து வந்துட்டு இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் எதிர்பார்த்த அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும், ஆனால் அது முடிவு அடைவதற்குள்ளாகவே இவருடைய விசுவாசம் எல்லாமே பாதிக்கப்பட்டு இனிமேல் விசுவாசிக்க முடியாது என்ற சூழ்நிலை அவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ உயிரோடு இருக்கிறவனுக்கு ஒரு அற்புதத்தை என்னால செய்ய முடியும்னு சொன்னா, நீ செத்தே போனா கூட அந்த அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கம்பெனில உனக்கு அந்த வேலை இடம் இல்லாம போனாலும் சரி, அந்த கம்பெனியே இல்லை என்றாலும் சரி, நீ என்னிடத்துல ஜெபித்தபடினால் நான் உனக்கு வேலையை ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதிர்பார்த்த காலேஜே இல்லாம போன, காலேஜையே இழுத்து மூடினாலும், யூனிவர்சிட்டியே இழுத்து மூடினாலும் கர்த்தர் உனக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்த பண்ணி தருவார். ஆமென். உன்னுடைய மகனுக்கு, உன்னுடைய மகளுக்கு நீ எதிர்பார்த்தது இல்லாம கிடைக்காம போனாலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதை அவர் வெளிப்படுத்தி ஆசீர்வாதமாக அதை அவர் முடித்து வைப்பார். அநேகர் அந்த மாதிரி சபைக்கு வரக்கூடியவர்கள், தேவனை தேடக்கூடியவர்கள் பாதி ஆத்த கடந்தது போல வந்துட்டு அந்த பாதியில அந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அந்த அதிரியும் மூட்டக்கூடிய சம்பவங்கள், பயம் உண்டாகக்கூடிய அந்த சூழ்நிலைகள், சந்தேகம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள், அவிசுவாசம் உண்டாகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்த உடனே அவருடைய விசுவாசத்துல சோர்ந்து போய் அதை வெளிப்படுத்த முடியாம பின்வாங்கி போய்விடுவார்கள். இப்ப யவீரிடத்துல அந்த வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க பாருங்க, வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. அவர்கள் வந்து சரி நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 36வது வசனத்தை பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, ஆமென், கேட்ட உடனே யவீரு சும்மா இருக்கிறார், இயேசு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார், யவீரும் இயேசுவும். அந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே பாருங்க, அந்த அந்த அதைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், பயம் உண்டாகக்கூடிய ஒரு வார்த்தைகள், சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தை சென்று யவீருடைய இருதயத்தில் அது பாதிப்பை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே இயேசு உடனே யவீரு பக்கமாய் திரும்பி பயப்படாதே, அல்லேலூயா, பயப்படாதே பாருங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பயம் இருதயத்துக்குள்ளாக வந்துடக்கூடாது, அந்த அதைரியம் வந்துடக்கூடாது, நம்பிக்கையற்ற அந்த தன்மை அவனுக்குள்ளாக வந்துடக்கூடாது, அந்த சோர்வு வந்துடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது, அவிசுவாசம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உடனே திரும்பி பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லி அவர் கூடவே சென்று அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, இந்த யவீரு அந்த இடத்துல பாருங்க பாதி தூரம் வந்து அவன் திரும்பி போதகரை ஏன் தொந்தரவுப்படுத்தணும், ஏன் இயேசு இடத்துல தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும், ஏன் தொடர்ந்து சபைக்கு போகணும், நாங்க எதிர்பார்த்த காரியமே மரித்து போய் விட்டது, செத்து போனதை எப்படி கர்த்தர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த பயந்து அதைரியப்பட்டு பின்வாங்கி போய்விடுவோம்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் 4 அடி தான் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதுக்குள்ளரையே மூழ்க ஆரம்பித்து விடுவோம். உங்களுடைய வாழ்க்கையில தோன்றின அந்த அற்புதம் முழுமை பெறாம போய்விடும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமென். பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி திரும்ப திரும்ப வேதத்தில் அவர் சொல்லி நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமென். பயங்கள் வந்து, சந்தேகங்கள் வந்து, அவிசுவாசங்கள் வந்து, அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்த முடியாம போகாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரச்சனை 100 ஏரோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 50,000 பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிறவனுக்கு செய்ய வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் செத்தே முடிந்து போனாலும் சரி, மண்ணில் இருந்து கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் என்ன வந்தாலும் என் கர்த்தர் எனக்கு செய்வார், என்னை பார்த்து அவர் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம தைரியமா அவரை தொடர்ந்து விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக பாருங்க, இது அந்த 2 குருடர்கள். மத்தேயு 9:27 திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 9:27. முதல் அற்புதத்துல அவனுடைய பாவம், அவனுடைய குற்றப்பழி உணர்வு, அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த தடையாக இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால அதை அவன் மேற்கொண்டான். 2வது அற்புதத்துல அவளுடைய தோல்விகள், மனுஷர்களை நம்பி நம்பி ஏமாந்த அந்த ஏமாற்றங்கள், அவருடைய மனுஷ முயற்சிகள் இதெல்லாம் தோற்று போன பொழுது அது விசுவாசத்தை வெளிப்படுத்த தடையாக இருந்தது. ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மூலியமாக அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். யவீருடைய வாழ்க்கையில அந்த அதைரியத்தை மூட்டக்கூடிய நண்பர்கள், அதைரியத்தை நெகட்டிவான காரியங்களை வந்து சொல்லக்கூடிய ஆட்கள், அல்லது நம்பி இருக்கிற காரியம் முற்றிலுமா செத்தே போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள் மேற்கொண்டு நம்ம அந்த விசுவாசத்துல தொடர்ந்து இருக்க தடையாக உண்டு பண்ணிவிடும். ஆனால் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் என்னோடு கூட நடந்து வருகிறார். ஆமென். அவர் என்னோடு கூட நடந்து வருகிறார். அப்ப அந்த தடைகளை மேற்கொண்டு நம்ம விசுவாசிக்க முடியும். தொடர்ந்து இங்க மத்தேயு 9வது அதிகாரத்துல 2 குருடர்கள் 27வது வசனம், அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இந்த தடை பாருங்க, அந்த தடையினுடைய அளவு ஏறிக்கொண்டே வருது பாருங்க. இந்த தடை இன்னும் அந்த அளவு மோசமாகுது. ஏன்னு சொன்னா, இந்த பகுதியில தேவனே எனக்கு தடையாக இருக்கிறது போல தோணுகிறது. ஏன்னு சொன்னா, குருடர்கள் 2 குருடர்கள் இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இயேசு அந்த சத்தத்தை கேட்டவர் போல தெரியல. அவர் போய் நடையை கட்டுறார். நடையை கட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறார். இவர்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, பர்திமை என்ற அந்த குருடன் இயேசுவை நோக்கி இதே வார்த்தையை சொல்லிதான் கூப்பிட்டான். இயேசு நின்று ஆட்களை அனுப்பி அவனை வரவழைத்து அவனுக்கு அந்த அற்புதத்தை அவர் செய்தார். இங்க இந்த 2 குருடர்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே மனமிறங்கும் கதறாங்க. இயேசு காதுல வாங்காத போல அவர் தன்னுடைய வீட்டுக்கு அவர் பாட்டு வந்து விடுகிறார். இவங்க வீட்டுக்கும் தொடர்ந்து வருகிறார்கள். குருடர்கள் நடந்து வராங்க. அதை கற்பனை பண்ணி பாருங்க அந்த காட்சியை. இப்ப இந்த குருடர்களுடைய இருதயத்தில் எப்படி இருந்திருக்கும்? தேவன் அவருடைய அற்புதம் செய்வார் என்று சொல்லிதான் அவரை தேடி வந்தாங்க. இப்ப அவர் நோக்கி கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரன் சொல்றாங்க, எல்லாத்தையும் கரெக்டா செய்யறாங்க. ஆனால் கர்த்தர் ஜபத்துக்கு செவி கொடுக்கிறது போல தெரியல. காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நான் ஒரு அற்புதத்துக்காக நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ எனக்கு தடை யாரு? தேவனே எனக்கு தடையாக நிற்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. என்னுடைய சத்தம் அவருக்கு கேட்கிறதா? என்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரிகிறதா? நான் படுகிற பிரச்சனை வேதனைகள் அவருக்கு தெரிகிறதா? அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை நான் மேற்கொண்டு தேவன் மேல விசுவாசத்தை வெளிப்படுத்தாது தடையாக வந்து விடுகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம். ஏசாயா 40வது அதிகாரம்
27வது வசனம். கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், யாக்கோபை பார்த்து கேட்கிறார், யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதும் என்றும் நீ சொல்வானேன். அல்லேலூயா. 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கல, என்னுடைய ஜெபங்கள் அவரிடத்துல ஏறெடுக்கப்படல, என்னுடைய ஜெபத்தை அவர் தள்ளி விடுகிறார், அல்லது என்னை அவர் சட்டம் பண்ண மாட்டாரு, என்னுடைய கண்ணீரை பார்க்க மாட்டாரு, இந்த வியாதி எத்தனை காலமா இருக்கிறது, இந்த குடும்ப போராட்டம் எத்தனை காலமா இருக்கிறது, நானும் அவரை சபைக்கு போய் அவரை ஆராதிக்கிறேன், நானும் அவரை துதிக்கிறேன், கண்ணீர் விட்டு அழுது நான் அவரை கேட்கிறேன், அவரை நம்புகிறேன், அவரை தாவீதின் குமாரனே என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது போல தெரியல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு உணர்வு இருக்குது பாருங்க. அது நம்முடைய விசுவாசத்துக்கு பெரிய ஒரு தடை. ஆனால் இந்த குருடர்கள் அதுக்கெல்லாம் அவர்கள் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. அவர்களுடைய விசுவாசம் என்ன பாருங்க. அப்ப இந்த விசுவாசம் என்கிறது என்ன? விசுவாசம்ங்கிறது ஒரு நாள் அது ஒழிந்து போக வேண்டும். விசுவாசம் என்கிறது என்ன? ஒரு நாள் ஒழிந்து போக வேண்டும், பாதையில நின்று போக கூடாது. ஆமென். அப்ப நான் விசுவாசிக்கிற காரியத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிற பொழுதுதான் அந்த விசுவாசம் ஒழிந்து போகும். ஆமென். அப்ப நான் விசுவாசிக்கிற காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவரை நோக்கி நான் கூவுவேன், அவரை நோக்கி பின்னாடியே போவேன். அவர் எங்க போகிறாரோ அவருடைய பின்னாடியே நான் போவேன். இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். அங்கே அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் சோர்ந்து போய் பாரு, நாங்களே குருடர்கள், தடுக்கி எங்களால் கீழே விழுவோம், நாங்களே கொஞ்சம் பலவீனங்களா இருக்கிறோம், இவர் நின்று பதில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி பாதையிலேயே அவங்க பின்வாங்கி போகாம அவர்கள் வைத்த அந்த விசுவாசத்துல அவர்கள் தேவன் தாமதிக்கிறது போல தெரிந்தாலும் இல்லை, அவர் நிச்சயமா எனக்கு செய்வார். ஆமென். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உண்மையான விசுவாசம். நான் அவரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை, அவருடைய வசனத்தை வாசிக்கிற ஒரு மகன், அவரை நோக்கி நான் கூவுகிற ஒரு மகன், அவர் நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி தொடர்ந்து பின்னாடி வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர்களை வீட்டுக்குள்ளாக அவர்களை சேர்த்து கொண்டு கர்த்தர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் இதை விசுவாசிக்கிறான்னு கேட்கிறார். அதுக்கும் சொல்றாங்க. ஆமென். அதுக்கும் ஓகேன்றாங்க. ஆமாண்டவர் வல்லமையை விசுவாசிக்கிறோம் அப்படின்றாங்க. கர்த்தர் அவருடைய கண்களை தொட்டு அவர்களுக்கு சுகப்படுத்தி அனுப்பினார். ஆமென். அப்ப இந்த 4வது அற்புதத்துல நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு கூடிய தடை என்ன? என்னுடைய ஜெபத்திற்கு தாமதமாகும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல அப்படிங்கிற என்னுடைய இருதயத்துல தோணும் பொழுது அதை நான் சட்டை பண்ண மாட்டேன், அதை நான் கணக்குல எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்படிதான் இருக்கும். ஆமென். அப்படிதான் இருக்கும்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். பஞ்சு மெத்த மேல நடக்கிற வாழ்க்கை மாதிரி இருக்காது. சத்துரு சாத்தான் அப்படியாதான் இருதயத்துல கேள்விகளை போடுவான். இல்ல, அப்படிதான் இருக்கும். கேட்ட உடனே தேவன் கொடுக்கிற காரியங்கள் இருக்கும். ஒரு வாரத்துல கொடுக்கிற காரியம் இருக்கும், ஒரு மாசத்துல கொடுக்கிற காரியம் இருக்கும், ஒரு வருஷத்துல கொடுக்கிற காரியம் இருக்கும், 10 வருஷத்துல அவர் செய்யக்கூடிய காரியம் இருக்கும். நான் அவரே நோக்கி பார்ப்பேன். ஆமென். அவரே நோக்கி நான் கூவி அழைப்பேன். என்னுடைய விசுவாசம் பாதியிலே முடிந்து போக நான் விட மாட்டேன். கடைசி அந்த வார்த்தையை 5வது அற்புதத்தை சுருக்கமா பார்த்து நாம ஜெபிக்கலாம். 5வது அற்புதம் பாருங்க. பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் ஊமையனா இருக்கிறான். அப்ப அந்த பிசாசு துரத்தப்பட்ட பொழுது அவனுக்குள்ளாக அவன் பேச ஆரம்பித்தானாம். இப்ப இதையும் நான் ரட்சிக்கப்பட்டவர்களாக தான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா பாருங்க, விசுவாசம் ஒண்ணு இருதயத்தில் இருந்தா அது எங்க தெரியும்? குறைஞ்சபட்சம் மினிமம் வாயில தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 116வது சங்கீதத்தை எடுங்களேன், அதை வாசித்தால் நமக்கு அது புரியும். செயல் வடிவத்தில் அந்த 4 பேர்கள் காட்டினார்கள். 12 வருடத்து அந்த பெண்ணு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதன் மூலியமா காட்டினார். யவீரு அந்த பாதி வழி வந்துட்டு நான் திரும்ப போக மாட்டேன், என்னோடு கூட கர்த்தர் நடக்கிறார், என்ன பயப்படாதன்னு சொல்லி இருக்கிறார், அப்ப நான் தொடர்ந்து விசுவாசிப்பேன் சொல்லி அவனுடைய விசுவாசத்தை காண்பித்தான். இந்த 2 குருடர்கள் தேவனே தாமதிக்கிறார், தேவனே எனக்கு பிரச்சனை, தேவன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாகத்தான் இருப்பேன். ஆமென். என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல
நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்ற இந்த விசுவாசத்தினால அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இங்க அந்த மனுஷனை பிசாசு பிடித்து அவனுடைய வாயை அடைத்து இருக்கிறது பாருங்க. அப்போ 116வது சங்கீதத்துல, சங்கீதம் 116 10வது வசனம் யாராவது வாசிங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என்னவா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வாய்களை திறந்து பேசுவார்கள். ஆமென், அல்லேலூயா. யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெரிய தடை, விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய தடை என்ன தெரியுமா? அவர்கள் வாய்களை திறக்காமல் இருக்கிறது தான். சாத்தான் அப்படி கட்டி வைக்கிறான் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையினால் அந்த சத்துருவை அவர் துரத்தின பொழுது அவன் பேசினான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதை பேசுவார்கள்? கர்த்தருடைய துதியை பேசுவார்கள். ஆமென். எதை பேசுவார்கள்? அவர்கள் அவரை குறித்து என்ன விசுவாசிக்கிறார்கள் என்கிறதை பேசுவார்கள். எதை பேசுவார்கள்? அவருடைய ஜெபத்தை அவரிடத்திலே பேசுவார்கள். எதை பேசுவார்கள்? நான் சோர்ந்து போக மாட்டேன்னு பேசுவாங்க. நான் அதைரியப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி பேசுவாங்க. நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்று சொல்லி பேசுவாங்க. நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி பேசுவாங்க. நான் வெற்றி சிறப்பேன் என்று சொல்லி பேசுவாங்க. மனுஷர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பேசுவார்கள். அல்லேலூயா. அது பேசாதபடிக்கு சத்துரு அவர்களை கட்டி வைத்து விடுகிறான். ஆனால் அவனுடைய கூட இருந்தவர்கள் இயேசுவினிடத்தில் அவனை கொண்டு வந்தார்கள் பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து அவனை பேசும்படிக்கு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, 5 அற்புதங்களை பார்த்தோம், 5 விதமான தடைகளை பார்த்தோம். அந்த 5 விதமான தடைகளை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ரட்சிப்பிலேயே தேவன் எனக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த தடைகள் எல்லாம் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்ததான் அவைகள் எல்லாம் குறுக்கால வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு தேவன் வழிகளை அவர் வைத்திருக்கிறார். 11வது அதிகாரம் 12வது வசனத்துல பிற்பகுதி சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். ஆமென். சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அதோட அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யம் என்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். அது யாரு அதை பிடித்துக் கொள்வார்கள்னா, அது ஒரு முரட்டுத்தனமா அதை பின்தொடர்ந்து அதை பிடிக்கிறவர்கள் தான் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். அப்ப விசுவாசத்துல பாருங்க, விசுவாசம் மந்தமான விசுவாசம் ஒண்ணு இருக்குது. மந்தமா இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். அவர்கள் அநேக காரியங்களை விரும்புவாங்க. இது இப்படி நடந்துட்டா நல்லா இருக்கும், இப்படி ஆகிட்டா நல்லா இருக்கும், இந்த அற்புதம் நடந்துட்டா நல்லா இருக்கும், அல்லது இப்படி ஒரு காரியம் ஒரு நன்மை நடந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கனவு வெறும் கனவு ரீதியாகவே அது நின்று போய்விடும். அதற்காக ஒரு அக்கறை எடுக்க மாட்டாங்க. அது ஒரு அசட்டியா அது நினைச்சிடும். அந்த பிரச்சனை வரும்போது தான் அதை குறித்து அவர்கள் யோசிப்பார்கள். அதற்காக தேவனிடத்துல போராடி அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அதற்காக தேவனுடைய வசனத்தை தேட மாட்டாங்க. அந்த தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய அந்த முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க. ஒரு மந்தமான விசுவாசம். இன்னைக்கோ ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் அந்த பெதஸ்தா குளத்தை முடங்க மாதிரி இன்னைக்காவது ஒரு நாள் குளத்தை யாராவது கலக்குவாங்க, அதில் போய் நம்ம விழுந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது போல இருக்கிறது தான் அந்த மந்தமான விசுவாசம். இயேசு செய்வாருன்னு தெரியும், அற்புதம் செய்வாருன்னு தெரியும், அவரை தேடினா நடக்கும்னு சொல்லி தெரியும். அதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள், ஆமென், அந்த பலவந்தம் பண்ணி செய்கிறவர்கள் அந்த தேவனிடத்தில் அந்த விரும்புகிற காரியத்தை, இருதயத்தின் விருப்பத்தை, ஆமென், அல்லேலூயா, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இல்லாமல் போனாலும் சரி, மனுஷர்கள் நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டார்களும் சரி, என் கண்களினால காணக்கூடிய காரியங்கள் செத்து போயிருந்தாலும் சரி, ஆமென், நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, சரீரம் செத்தவனாக இருந்தாலும் சரி, ஆமென், பலன் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பாவத்தினால இருதயம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தேவனை உறுதியாய் பற்றி கொள்வார்கள். ஆமென். ஜெபத்திலே தேவனை பற்றி கொண்டு, அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு, அவருடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு, அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர்கள்
போராடி ஆமென் அவர்கள் அந்த காரியத்திலே ஜெயம் அடிப்பார்கள். தேவனுடைய வசனத்தை வாசித்து ஆராய்வார்கள். தேவனுடைய சபைக்கு வருவதற்காக எப்படிப்பட்ட ஒரு தடைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு முட்டுக்கட்டைகள் வந்தாலும் சரி, அது கிளைமேட் வழியாக வந்தாலும் சரி, மனுஷர்கள் வழியாக சொல்லி சரீர பலவீனத்தின் வழியாக வந்தாலும் சரி, நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் செல்லுவேன். அல்லேலூயா. என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் செல்லுவேன். அது நான் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை காட்டுவதற்காகவே தேவன் எனக்காக வகுத்து வைத்திருக்கிற ஒரு வழி. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவர்கள் பலவந்தம் பண்ணுவார்கள். பலவந்தம் சொன்னா என்ன அர்த்தம்? பலவந்தம் சொன்னாங்க, பலவந்தம் பண்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது சண்டை போட்டு முரட்டு புரட்டி பிடித்து ஒரு காரியத்தை பிடிக்கிறது போல. ஆமென். நம்ம தேவன் அப்படி கொடூரமானவர் கிடையாது. மாறாக அது தேவன் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் தம்மிடத்துல பலவந்தமாக அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசித்து ஜெபித்து வசனத்தை பிடித்து கொண்டு அவரை துதித்து அவருடைய ஆலய சபை கூடி வருவதை விட்டு விடாமல் இருந்து அதற்காக வரக்கூடிய தடைகளை மேற்கொண்டு அதற்காக வரக்கூடிய குறைவுகளை கஷ்டங்களை சகித்து கொண்டு அது நம்ம விசுவாசத்தை காண்பிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தையே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குவதற்கான நீதியாக எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அற்புதம் உண்டாகும். ஆமென். நாம் எல்லோருமாய் எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.